இப்போ நம்ம சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்லுவோம். அருமையான சங்கீதம் 101வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதினது பக்தன் தாவீது. இந்த சங்கீதம் எழுதும்போது பக்தன் தாவீது ஆடு மேய்க்கிறவர் அல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறார். தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 6வது வசனம். சொல்கிறாரு தாவீது, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் உண்மையானவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். சமஸ்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா சொல்கிறாரு, என் தேசத்தில் உண்மையானவர்கள் யார் யாருன்னு பார்த்துட்டேன்னா அவங்க என்னோட இருக்கும்படி நான் என்ன செய்கிறேன், அவர்கள் மேலே நான் நோக்கமாக இருக்கேன். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். உண்மை. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு உண்மை உள்ளவனாயிரு. லைஃப்பில் உண்மையாயிரு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, தாவீதுக்கே உண்மை உள்ளவர்கள் தான் பிடிக்கும்னா நம்ம ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்? நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர், எவ்வளவு வேணும் பொய் உரையாதவர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அப்ப அந்த தெய்வத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்ன? உண்மை உள்ளவர்களாயிருங்கள். உங்க குடும்பத்தில் உண்மையாயிருங்க, வேலை ஸ்தலத்தில் உண்மையாயிருங்க. உங்க வேலை ஸ்தலத்திலிருந்து ஒரு குண்டூசி கூட உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. சமுதாயத்தில் உண்மையாயிருங்க. நீங்க எடுத்த தீர்மானத்தில் உண்மையாயிருங்க. செய்த பொருத்தனையில் உண்மையாயிருங்க. ஜெபத்தில் உண்மையாயிருங்க. தேவன் அழைத்த அழைப்புல உண்மையாயிருங்க. தேவன் கொடுத்த பொறுப்பு தாளந்துல உண்மையாயிருங்க. ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும்னா உண்மை உள்ளவர்கள். உத்தமமான வாழ்க்கை வாழணும். ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையிலே கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும். நம்ம எல்லாரும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். நம்மள ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் இந்த உண்மையிலே நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஜபத்துக்கு பதில் இல்லைன்னா உடனே உண்மையை விட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? இவ்வளோ ஜபிச்சேன், இவ்வளோ கண்ணீர் வடித்தேன், இவ்வளோ முழங்கால் போட்டேன், ஆண்டவர் என் காரியத்தில் பதில் கொடுக்கல, இனிமே நான் உண்மையாக இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்னு உண்மையை விட்டு என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுது மரண பரியந்தம் உண்மையாயிரு. வேதம் என்ன சொல்லுது நமக்கு? எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, வசனத்தெல்லாம் அறிக்கை செய்யுங்க. எதையோ அறிக்கை செஞ்சுட்டு கிடக்கிறோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன். வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப உண்மை இல்லாதவன், அப்படி பாருங்க வசனத்தை, உண்மை உள்ளவன் பரிபூர்ண பிளெஸிங் பெறுவான், உண்மை இல்லாதவன் பரிபூர்ண நஷ்டத்தை அடைவான். எஸ், அதனால தான் வேதம் சொல்லுது கொஞ்சத்தில் உண்மையாயிரு, அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஆண்டவர் கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க. தாவீது கையில் கொஞ்சம் ஆடுதான், அந்த கொஞ்சம் ஆடு மேய்க்கிறதுல உண்மையாக இருந்தார். ஆட்டை பிடிக்க கரடி வந்தது, கரடியின் வாயிலிருந்து ஆட்டை தப்பி வித்தார். உண்மை. ஆட்டை பிடிக்க சிங்கம் வந்தது, நம்மளா இருந்தால் ஆட்டை விட்டுட்டு நம்ம ஓடிடுவோம். ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆடை மேய்க்கிறதுல சிங்கம் வந்தது, சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை தப்பு வித்தார். ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ தாவீது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறான்னு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். தேவன் உங்களை உயர்த்தணுமா? உண்மையாயிருங்க. தேவன் உங்கள் குடும்பத்தை நன்மை உண்டாக நினைக்கணுமா? உண்மையாயிருங்க. ஆண்டவர் உங்களுக்காக பேசணுமா? உண்மையாயிருங்க. ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடணுமா? ஜெபத்தில் உண்மையாயிரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உண்மையாயிரு. டெய்லி பைபிள் படிக்கிறதுல உண்மையாயிரு. பரிசுத்தத்தில் உண்மையாயிரு. தேவனுக்கு பயப்படுற பயத்தில் உண்மையாயிரு. முடிசூட்டிடுவார் 2026.
நம்மகிட்டலாம் உண்மை என்னது? உண்மை இருக்கா? எத்தனை மணி ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா பாஸ்டரை பார்த்து கேட்பாங்க, பாஸ்டர் எத்தனையோ சர்ச்சுக்கு போயிட்டேன், இப்போ இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன், 20 வருஷமாக ஜெபிக்கிறேன். பதில் இல்லை. 20 வருஷமாக ஜெபிக்கிறீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க? உண்மையாக இருக்கிறோமா? ஆராதனைக்கு வரதில் உண்மை இல்லை, ஜெபம் பண்ணுறதுல உண்மை இல்லை. அந்த அம்மா பிகாம் முடித்தவங்க, வயசானவங்க, அப்போயே பிகாம் படிச்சிருக்காங்க. அதில் பைபிள் படிக்கிறதுல உண்மை இல்லை, ஆனால் பிரச்சனை மட்டும் மாறிடணுமா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க தேவ சபையே. சத்தியம் என்ன தெரியுமா? உண்மையாக இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார். உண்மை இல்லைன்னா அவரால் ஆசீர்வதிக்க முடியாது. அதான் சத்தியம். ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு சின்ன பொறுப்பு. மோசே ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவர் 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதியை ஏற்படுத்தினார். யாரை ஏற்படுத்தினார் தெரியுமா? உண்மை உள்ளவனை எடுனார் ஆண்டவர். ஒரு சின்ன ஒரு லீடர் ஆகணும், ஒரு பொறுப்பு தரணும்னா கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மை. உண்மையாயிருங்க. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். என்ன தியானிக்க போகிறோம் தெரியுங்களா? டைம் என்ன போகுதுன்னு தெரியல. உண்மையாயிருந்து பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர், உண்மை இல்லாததுனால நஷ்டம் அடைந்த ஒருவர், இன்னும் ஒருவர் ஆரம்பத்தில் உண்மையாக இருந்தார், பாதியில் வழி விலகி அட்ரஸே இல்லாமல் ஆன ஒருவர். நல்லா இருக்கா? நம்மலாம் பிரச்சனை வர வரைக்கும் உண்மையாக இருக்கிறோம், பிரச்சனை வந்துருச்சுன்னா வழி விலகிறோம். பிரச்சனை வந்தால் வழி விலகினா அட்ரஸ் இல்லாமல் போயிடுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தேவ திட்டத்தில் உண்மையாக இரு. தேவன் நியமித்த பாதையில் ஓட உண்மையாக இருங்க. தேவ சித்தம் செய்கிறதுல உண்மையாக இருங்க. நாங்கள் உங்களை ஏமாற்றலாம், நீங்கள் எங்களை ஏமாற்றலாம், ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது. சொல்லுங்கள், ஆண்டவரை யாராவது ஏமாற்றிட முடியுமா? ஏதான் சொல்லுது. யோவான் ஒரு தரிசனம் பார்க்குறாரு, அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போ பரலோகத்துக்கு பார்க்குறாரு, பரலோகத்தை குறித்து ஆண்டவர் காட்டுறாரு. இயேசுவோட கூட யார் இருக்கிறாங்கன்னு காட்டுறாரு. யார் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு பைபிளில். பேசுங்க, இயேசுவோடு கூட பரலோகத்தில் யார் இருப்பாங்க? என்ன போட்டிருக்கு தெரியுமா? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பூமியில் உண்மையாய் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிறாங்களாம். இன்றைக்கி நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கோம், உண்மை. நம்ம தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், உண்மை. ஆனால் உண்மையாக இருக்கிறோமா? உண்மை உள்ளவர்கள் நம்மளை பார்த்து ஆண்டு சொல்லிடுவாரா? மோசேயை பார்த்து ஆண்டு என்ன சொன்னார் சொல்லுங்கள்? என் வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவன். ஆண்டவர் வாதாடினாருங்க மோசேக்காக. அக்காட்டியும் அண்ணன்ட்டையும் வாதாடினார். என்ன என் தாசனாகிய மோசையை குறித்து பேசுகிற? என் தாசனாகிய மோசே யார் தெரியுமா? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே செத்து போனதுக்கப்புறம் மோசையை அடக்கம் பண்ணது யாருன்னு தெரியுமா? மோசையை அடக்கம் பண்ணது யாருன்னு தெரியுமா? ஏன் சார் இப்போ அடக்கத்தை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க? எல்லாத்தையுமே பேசணும், நல்லதையும் பேசணும், எல்லாத்தையும் பேசணும். மோசையை அடக்கம் பண்ணது யாருன்னு தெரியுமா? கர்த்தர். அவ்வளோ பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இன்றைக்கி செத்து போனால் கல்ற தர மாட்டாங்கன்னே அநேக ஆர்சி மக்கள் ரசிக்கப்படுறதில்ல. செத்து போனதுக்கப்புறம் எங்கே புதைச்சா என்ன? மோசையை ஆண்டவர் புதைத்தார் என்று, ஆண்டவர் அடக்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார். அவ்வளோ கரிசனை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கி நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருனா, உண்மை உள்ளவனாயிரு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? உண்மையாயிரு, பரிபூர்ணமாக ப்ளஸ் பண்ணிடுவேன். 2026 உனக்கு பரிபூர்ணமாக நான் அவனை ப்ளஸ் பண்ணணுமா? உண்மையாயிரு. ஜபத்தில் உண்மையா, நீ அழைத்த அழைப்பில் உண்மை. அடிக்கடி பாதம் மாறிட்டோம்னா ஆண்டவரால் நினைக்கவே முடியாது. அப்படி பாதம் மாறி தான் அட்ரஸே இல்லாமல் ஆயிட்டார். நீங்கள் வந்த சபைக்கு உண்மையாக இருங்க, உங்கள் ஊழியக்காரருக்கு உண்மையாக இருங்க, சபையில் உங்கள் மேலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருங்க. உண்மை ரொம்ப முக்கியம். முதலாவது, அதாவது நான் இன்னைக்கு இப்போ என்னன்னா, உண்மை உள்ளவராக இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தவரை கடைசிக்கு கொண்டு வர போகிறேன். ஏன்னா அது ஒரு லைனில் கூட நான் சொல்லிட்டு முடிச்சிருவேன். ஆனால் உண்மை இல்லாததுனால நஷ்டமடைந்த, நான் ஏன் நஷ்டம்னு சொல்கிறேன்னா, நஷ்டம்னு சும்மா உங்களுக்காக அப்படி சொல்கிறேன். உண்மை இல்லாததுனால கொலை செய்யப்பட்டான். சரிங்களா? அது கொலைன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தான் நஷ்டம்னு அப்படியே மாத்துறேன் நான்.
உண்மை இல்லாத கொஞ்சோன்னு சின்ன பொறுப்பில் உண்மை இல்லை, ஆண்டவர் அவனை கொலை செய்ய அனுமதிச்சிட்டாரு. ஆண்டவர்கிட்ட விளையாடாதீங்க. ஆண்டவரோட என்ன செய்யக்கூடாது? உண்மையாயிருங்க. ஃபஸ்ட்டு என்ன தியானிக்க போகிறோன்னா, உண்மை இல்லாததுனால நஷ்டம் அடைந்தவர். இவர் சாதாரண மனுஷன்லாம் கிடையாது. இவர் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. இவர் யாரு? தேவன். தயவு செய்து தூங்காதீங்கப்பா, முகத்தை கழுவிட்டு வாங்க. வசனம் உள்ளேயே போகலன்னா எப்படி ஃபேமிலி என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் நான் இப்போ உண்மை இல்லாமல் நஷ்டம் அடைந்த ஒருத்தர் யாருன்னா, அவர் பேர் பைபிளில் இல்லை, ஆனால் அவர் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி. அப்போ ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னா எப்படி உயர்த்தி இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் அவரை. ஆனால் அவர் பேரை பைபிளில் ஆண்டவர் சொல்லலை. அவர் ஜெபித்து அற்புதம் நடந்தது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ராஜா பிறப்பான். அவன் பேரு யோசியா. அவன் மூலமா தேசம் சுத்திகரிக்கப்படும், தேசத்தில் விக்கிரக ஆராதனைகள் ஒளிந்து போகும் அப்படின்னு அந்த யோசியா என்கிற ராஜா பிறக்கிறதுக்கு முன்னமே தீர்க்க தரிசனமாக பேர்லேருந்து அவருடைய செய்கையிலிருந்து அழைப்பிலிருந்து சொன்ன தீர்க்கதரிசியை தியானிக்க போகிறோம். அப்படின்னு அவர் லேசப்பட்டவரா? சொல்லுங்கள். அப்படின்னு அவர் லேசப்பட்டவரா? சாதாரணமானவர் அல்ல. வாசிக்கலாம். அவர் யாருன்னு கேட்டா 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 7 சில வசனங்கள். 1 ராஜாக்கள் 13:7 சில வசனங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ராஜா யாருன்னா, இஸ்ரவேலின் ராஜா யெரொபெயாம். அந்த ராஜாவுக்கு இவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அந்த ராஜா இந்த ஊழியக்காரருக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறான். அப்ப நீட்டின கை மடக்க முடியல. அப்ப இந்த தீர்க்கதரிசி ஆகிய இந்த ஊழியக்காரர் ஜெபித்து தான் ராஜாவுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அந்த ராஜா இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, எல்லாரும் ஓகே எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது ராஜா, எல்லாரும் ரீட் பண்ணுங்க. தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன். இந்த ராஜா சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, ஏன்னா அற்புதம் நடந்திருக்கு, அதனால என் வீட்டுக்கு வா, இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன். இந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு உன் வீட்டுக்கும் வரமாட்டேன், நீ கொடுக்குற எனக்கு வெகுமானமும் வேண்டான்ட்டு இவர் சொன்ன வார்த்தை பாருங்க. 8, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, வாசி 9. ஏனென்றால் நீ அப்ப இருங்க பாருங்க, அப்படி கடகடன்னு வாசிக்க கூடாதுப்பா இந்த வசனத்தை. ஏனென்றால், ஏன்னா இந்த தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி இருக்கிறாராம். என்ன சொல்லியிருக்காராம்? நீ அப்பம் புஷியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த தீர்க்கதரிசி யூதா தேசத்தில் இருக்கிறாரு. இப்போ இவரை ஆண்டவர் பெத்தேலுக்கு ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. அப்போ பெத்தேலில் போகிறப்பா, நீ போகிற ஊழியம் செய்ய போகிற, நீ போகிற வழியில் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? திரும்பி வரக்கூடாது. நீ பெத்தேலுக்கு போகிற, ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வந்துடணும். அங்கே தண்ணீர் குடிக்கவும் கூடாது, அப்பம் சாப்பிடவும் கூடாது. இதுனா பெரிய கடினமான வேலையா? சொல்லுங்க. நீ போகிற ஊழியத்தில் அங்கே போய் தண்ணீர் குடிக்கக்கூடாது, அங்கே அப்பம் சாப்பிடாத, போன வழியாக வராத, இது கடினமானதா? கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட ஆண்டவர் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன காரியம்தான், அதுக்கே நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், உண்மையாக இருக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்கிறதெல்லாம் என்ன காரியம்? கொஞ்சம் எல்லாரும் பேசுங்க.
சின்ன சின்ன காரியம் பொய் பேசாத, உண்மையாயிரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா, தாய் தகப்பனை கனம் பண்ணு. சின்ன சின்ன காரியம் தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிறாரு. நம்ம அதில் என்ன இல்லாமல் போயிடுறோம். அதனால தாங்க இன்றைக்கி நம்மளை ஏன் தெய்வம் ஆசீர்வதிக்கல தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட உண்மை இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன சின்ன சின்ன காரியம், கர்த்தருக்கு தசம பாகம் கொடுன்னு இருக்கிறாரு. அதை நான் கொடுக்க மாட்டேன் சிஸ்டர், கொடுக்க மாட்டேன். சின்னதில் உண்மை இல்லாததுனால தான் உன்னைய தேவனால் ஆசீர்வதிக்கவே முடியலை. ஜீசஸ் இந்த தீர்க்கதரிசியில பெரிய காரியமாக சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் எல்லாரும் பேசுங்க. என்ன சொன்னார் இந்த ஊழியக்கார்ட்ட? பெத்தேல்ல தண்ணீர் குடிக்கக்கூடாது, அப்பம் புசிக்கக்கூடாது, போன வழியில். இது பெரிய காரியமா? தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா என் கையில் கொஞ்சம் வாட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போ. பசி வரும் அப்படின்னா கொஞ்சம் 2 அப்பத்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கிட்டு போ. அங்கே தானே சாப்பிடக்கூடாதுன்னு உன்னை ஆண்டவர். இப்போ இவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னதை வெளியிலையும் சொல்லக்கூடாது. சில ரகசியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியிலேயும். இவன் தம்பட்டம் அடிக்கிறான். அந்த ராஜாட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இல்லை எனக்கு வேண்டாம் ராஜா, நான் போகிறேன்னு கிளம்பி வந்துட்டே இருந்திருக்கலாம். என்னட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, போன வழியா வரக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது. இதெல்லாம் அவன் கேட்டானா? ராஜா கேட்டானா? இன்னைக்கு நம்மளும் சபையின் ரகசியத்தை போய் பட்டம் விடுறது, குடும்ப ரகசியத்தை போய் பட்டம் விடுறது. நிலம் வாங்கியிருக்கேன், விலை கிடச்சிருச்சு, சம்பள உயர்வு வந்துருச்சு, இதை யாராவது கேட்டாங்களா? என் பொண்ணு அப்படி, என் பையன் இப்படி, என் பையன் டாக்டரு, என் பொண்ணு கலெக்டரு. ஜீசஸ் இவன் இந்த ஊழியக்காரர் பெரிய பெரிய ஊழியக்கார், பெரிய தீர்க்கதரிசி இவர். ஆனால் ராஜாட்ட போய் சொல்கிறார், இது மாதிரி ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காருப்பா, அப்பம் புசிக்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, போன வழியாக திரும்பி வரலாம் சொல்லி என் வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் உன் வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அங்கே பலிபீடம் வெடித்து சிதறுது, வெளியரங்கமாக அற்புதம் நடக்குது. அப்போ பெத்தையிலே நடுங்கி நிற்கிது அப்படியே இந்த தீர்க்கதரிசியை பார்த்து. ஏன்னா சொன்ன ஸ்பீடுக்கு என்ன நடக்குது, பலிபீடம் என்ன செய்யுது, விக்கிரக பலிபீடம் வெடித்து சிதறுது. இப்போ நம்ம சர்ச்சில் வெளியரங்கமாக ஒரு அற்புதம் வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஜீசஸ் மதிப்பிற்குரிய தீர்க்கதரிசி, மரியாதைக்குரிய தீர்க்கதரிசி, அற்புதங்களை செய்கிற தீர்க்கதரிசி, ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி, ஜனங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருந்த தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே பலிபீடம் வெடித்து சிதறுது. இனிமே பிறக்க போற ராஜாவை குறித்து, அவர் பேரை குறித்து, அவர் என்னென்ன செய்ய போறார் என்பதை குறித்து சொன்ன தீர்க்கதரிசி உண்மை இல்லைங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லை. இவங்க சொல்லிட்டபடியே வரான், போன வழியில் போகாமல் திரும்பி வரான். வேறு வழியில் வந்து இவனுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஒரு கல்வாலி மரத்தில் உட்காந்துருக்கான். உடனே அந்த பெத்தேல்லையே இன்னொரு தீர்க்கதரிசி, கிழட்டு தீர்க்கதரிசி இருந்தான். என்ன தீர்க்கதரிசி? கிழட்டு தீர்க்கதரிசினா, கிழட்டு தீர்க்கதரிசின்னு ஒரு பேரா சிஸ்டர், கிழவன், கிழவன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கிழட்டு தீர்க்கதரிசி அந்த செய்தியை காதில் வாங்குறான். நம்ம ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தாராம், ராஜாவுக்கு அற்புதம் நடந்ததான், அப்படியே பலிபீடம் வெடித்து சிதறினதான், இப்படி ஒரு ராஜா பிறப்பார்னு தீர்க்கதரிசனம் சொன்னாரா அப்படின்னு அவனுடைய பிள்ளைங்க போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவன் வந்து ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாரா, பெத்தேலில் சாப்பிடக்கூடாது, பெத்தேலில் தண்ணீர் குடிக்கக்கூடாது, பெத்தேலுக்கு போன வழியாக திரும்பி வரக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரா, அதனால் அவர் திரும்பி போயிட்டாருன்னு கிழட்டு தீர்க்கதரிசியுடைய பிள்ளைங்க கிழட்டு தீர்க்கதரிசிட்ட சொன்னாங்க. உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? இவனை என்ன செய்யணும், இவனை சோதிக்கணும்னு சொல்லி இவன் உடனே இவனை தேடி வரான். இவனை தேடி வந்தால் இவன் கருவாலி மரத்தின் கீழே உட்கார்ந்துருக்கான். கேட்குறான், நீ தான் யூதாவிலேருந்து வந்தவனா? எஸ். அவன் நீ வந்து என் வீட்டுக்கு கொஞ்சம் வா, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இலைப்பாரிட்டு போன்னு இவன் கூப்பிட்றான். அப்போ இவன் என்ன செஞ்சுருக்கணும்? நோ, நான் வரமாட்டேன், ராஜாட்ட சொன்னல நோன்னு. அப்போ இந்த தீர்க்கதரிசி நீ என்ன சொல்லியிருக்கணும்?
நோ, என்கிட்ட ஆண்டவர் உன் காரியம் சொல்லி தான் நீ தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டியே, அதனால தானே தெரிஞ்சிருச்சு. அதனால என்னை ஆண்டவர் வந்து அப்பம் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நோ, நான் வரல, நான் கிளம்புறேன்ட்டுலாம் போயிருக்கணும். அப்போ அந்த கல்ட்டு தீர்க்கதரிசி சொல்கிறான், இப்போ தான் என்கிட்ட தூதன் வந்து சொன்னார். என்னவா? இப்போ தான் என்கிட்ட என் வீட்டுக்கு தூதன் வந்தார், சொன்னார் அவனை அழைச்சிக்கிட்டு வந்து சாப்பாடு கொடு, தண்ணீர் கொடு, சாப்பிட்டு அனுப்பணும், இப்போ தான் என்கிட்ட தூதன் வந்து சொன்னார்னு பொய் சொன்னான். என்ன போட்டிருக்காங்க வசனம்? அங்கே வசனம் என்ன 18 பாருங்க. உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில். ஆண்டவரை புரிஞ்சுக்கங்க, ஒரு தடவை சொன்னார்னா 2வது தடவை மாற்ற மாட்டார். உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா 2வது தடவை என்ன செய்ய மாட்டார். கொஞ்சம் எல்லாரும் என்ன பாருங்க, என்னது மாற்ற. இப்போ இவன் வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறானே, இவன் நம்பலாமா? என்னட்ட இப்போ தான் சொன்னார் ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுக்க சொன்னார்னா போகலாமா? அப்போ இவன் என்ன இல்லை, வார்த்தை இல்லை, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில் என்னவா இல்லை, சின்ன காரியம்தான். தண்ணி குடிக்கக்கூடாது, அப்பம் புசிக்கக்கூடாது, ரொம்ப சின்ன காரியம். இந்த சின்ன காரியத்தில் இவன் என்னவா இல்லை, உனக்கு பசி வேற இல்லை, ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டு என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஆண்டர் என்கிட்ட சொல்லட்டு நான் வரேன்லாம் சொல்லியிருக்கணும். இவன் வார்த்தையை கேட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அப்போ அவன் உண்மை உள்ளவனா பொய்யனா? அப்போ அந்த ஊழியக்காரர் உண்மை உள்ளவரா? கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இல்லை? போகிறாங்க, அவன் வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்லாமா? சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கிறான். தண்ணீர் குடித்ததுக்கப்புறம் அந்த கல்ட்டு தீர்க்கதரிசி இவனை பார்த்து சொல்கிறான், 21 பாருங்கள். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை கை கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க வேண்டான்னு சொன்னதை விலக்கி இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வந்து அப்பம் புசித்து தண்ணீர் குடித்ததுனால உன்னுடைய பிரேதம் இங்கேயே செத்துருவேன்னு தீர்க்கதரிசனம் வருது. இங்கேயே நீ இனிமேல் யூதாவுக்கு போக மாட்ட, நீ ஆண்டவருக்கு நீ உண்மையாக இல்லைல்ல, அதனால் இனிமேல் நீ யூதாவுக்கு போக மாட்ட, பெத்தேல்லையே செத்துருவே, உன்னை இங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்கண்ணா. எப்படி சாவு வரும்? எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் பார்த்தீங்களா? கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வான்னு சொன்னது சின்ன காரியம்தான், அதற்கு வராததுனால எவ்வளோ பெரிய தீங்கு அனுபவிக்க வேண்டியிருக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் உண்மையாயிருங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட்டு, பிள்ளைக்கு மேரேஜ். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, இந்த வசனத்தை மீறி ஒரு தப்பு பண்ணுனா பின்னாடி அனுபவிப்ப, ஆனால் ரொம்ப கஷ்டம், வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தயவு செய்து ஒரு ஊழியக்காரராக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட பெண்ணையே திருமணம் செய்யுங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆணையே தீர்மானம் செய்யுங்க. இதிலெல்லாம் நம்ம உண்மை இல்லாதனால தாங்க பின்னாடி என்னென்னமோ அனுபவிக்க வேண்டியிருக்கு. சின்ன வார்த்தைங்க, தண்ணி குடிக்காத, சாப்பிடாத, இந்த சின்ன வார்த்தையில் உண்மை இல்லை பார்த்தீங்களா? ஆதாமும் ஏவாளும் இப்படி சாப்பிடாதன்னு சொன்ன சின்ன வார்த்தை உண்மை இல்லை, தோட்டத்தை விட்டே வெளியில் போன்ட்டார் ஆண்டவர். ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சிட்டாரு? நான் சொன்ன சின்ன வார்த்தையில் உன்னால் உண்மையாக இருக்க முடியல, தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆதாமோட ஏவாளோட பேச விரும்பலைங்க, மகிமையை இழந்தாங்க. இன்றைக்கி நம்ம என்னமோ ஆண்டவர்கிட்ட முறைச்சிக்கிட்டு நான் பேச மாட்டேன் ஆண்டவர், நான் ஜெபிக்க மாட்டேன். அவர் உன்கிட்ட பேசலைன்னா என்ன பண்ணுவேன்? என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கல, என் உபவாசத்துக்கு பதில் கொடுக்கல, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட இனிமேல் ஜெபத்தில் பேச மாட்டேன், பைபிள்லாம் இனிமேல் படிக்க மாட்டேன். அவர் உன்னோட பேசலைன்னா உங்கள் கிருபை வேண்டுமே, உங்கள் கிருபை போதுமே, உங்கள் கிருபை இல்லை நான் இயேசுவே கிருபை. ஹல்லேலூயா. சாப்பிட்லாமா? போய் சாப்பிட்டான், தண்ணி குடித்தான். இப்போ உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான். அப்படியே கழுதையில் வரான் இந்த தீர்க்கதரிசி. நடந்தது என்ன தெரியுமா? 24 பாருங்க. அவன் போன பிற்பாடு வழியிலே
எப்படி இங்கே வழியில் சிங்கம் வந்தது? சிங்கத்தை அனுமதிக்கிறார் பார்த்தீங்களா? கர்ச்சிக்கிற சிங்கம் வருது பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டுக்கெல்லாம் ஏன் கர்ச்சிக்கிற சிங்கம் வருது? உண்மை இல்லை. அதிகாலை ஜபத்தில் உண்மை இல்லை, குடும்ப ஜபத்தில் உண்மை இல்லை, தனி ஜபத்தில் உண்மை இல்லை. எவ்வளவோ தீர்மானம் வருஷந்தோறும் எடுக்கிறோம், தீர்மானத்தில் உண்மை இல்லை, பொறுப்பில் உண்மை இல்லை, இல்லை தேவன் அழைத்த அழைப்பில் உண்மை இல்லை. அடுத்து அதான் பார்க்க போகிறோம். தேவன் அழைத்த அழைப்பில் உண்மை இல்லாமல் அட்ரஸே இல்லாமல் போயிட்டான். இப்போ பாருங்கள், சிங்கம் எங்கேருந்து வந்தது? ஆண்டவர் அனுமதிக்கிறார் பாருங்கள். வழியில் என்ன வந்துச்சான்? சிங்கம் வந்தது, அவனுக்கு எதிர்பட்டது, அவனை கொன்று போட்டது. முடிஞ்சிச்சா கதை? ஒரு தீர்க்கதரிசி வழியிலே சாவலாமா? ஒரு தீர்க்கதரிசி சிங்கம் கொன்று போட்டா சாவுறது? இது ஆண்டவர் ஒன்றுமே. சிங்கம் என்ன செஞ்சது? அவனுக்கு எதிர்பட்டது, அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியில், ஒரு ஊழியக்காரனுடைய பிரேதம் வழியில் கிடக்குதுங்க. ஏன் தெரியுமா? உண்மை இல்லைன்னா அப்படி தான். உண்மை இல்லைன்னா விட்டுருவார். தயவு செய்து ஆண்டவரை கோபப்படுத்தாதீங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. ஜபமே இல்லாமல் ஓடுறது ஆண்டவரை கோபப்படுத்துறது. ஜபன்னு ஓடுறது ஆண்டவரை பிரியப்படுத்துறது. ஜீசஸ் சிங்கம் வந்து கொன்று போட்டு பிரேதத்துக்கு பக்கத்தில் இப்போ எது நிற்கிது? இல்லை, பிரேதத்துக்கு பக்கத்தில் எது நிற்கிது? சிங்கம் நிற்கிது. இப்போ அவன் பக்கத்தில் சிங்கம் யார் தூக்கி அடக்கம்? சிங்கத்தை பார்த்து எவன் அடக்கம் பண்ணுறது? அந்த ஊழியக்காரனை. அந்த நான் தியானித்தேன், சிங்கம் உண்மையாக இருக்குது. ஆண்டவர் சிங்கத்திட்ட அந்த ஊழியக்காரனை கொன்று போடணும், கழுதையும் சேதப்படுத்தக்கூடாது, ஊழியக்காரனையும் தின்னிடக்கூடாதுன்னு சொன்னார். சிங்கம் உண்மையாக இருக்குது. இந்த மனுஷன், இந்த ஊழியக்காரன், இந்த தீர்க்கதரிசி, ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவன், ராஜாவுக்கு அற்புதம் செஞ்சவன், பலிபீட வெடித்து சிதறினதை பார்த்து அந்த தீர்க்கதரிசி உண்மையாக இருந்தானா? ஆண்டவர் படைச்ச படைப்புகள் மிருகம் ஆண்டவருக்கு, மிருகங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்குது. இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன்தான் ஆண்டவருக்கு என்ன இல்லாமல் இருக்கிறோம்? உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் திணறாரு ஆசீர்வதிக்க முடியாமல். சிங்கம் கொன்றுச்சு பார்த்தீங்களா? வழியில் பிரேதம், ஊழியக்காரனுடைய பிரேதம் வழியில் கிடக்கு பார்த்தீங்களா? அவன் வீட்டுக்கே போகலங்க. பெத்தேல்லையே அந்த கல்ட்டு தீர்க்கதரிசியை அடக்கம் பண்ணிட்டான். இந்த பொய் சொன்னான் பாருங்க கல்ட்டு தீர்க்கதரிசி, அவனே பெத்தேலில் என்ன செஞ்சிட்டான்? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுடைய பிரேதம் அவங்கவுங்க இருக்கிற எல்லைக்கு போகணும். அதெல்லாம் ஒழுங்கு. ஆனால் இவன் பிரேதம் அங்கே போணுச்சா? யூதாவுக்கு போணுச்சா? காரணம் என்ன? உண்மை இல்லை. உண்மை இல்லாதனால ஆண்டவர் சிங்கத்தை அனுப்பி கொன்று போட்டார். அந்த சிங்கத்தை அனுப்பி கொன்று போட்டார்னு சொல்ல வேண்டாங்கிறதுக்காக தான் நஷ்டம் அடைந்தான்னு சொன்னேன். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் கொடுத்த கொஞ்சத்தில் என்னவாருங்க? உண்மையாயிருங்க. ரெண்டாவது, ஆரம்பத்தில் உண்மையாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு பாதியில் வழி விலகி அட்ரஸ் இல்லாமல் போன நபர். சொல்லுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் பேசுங்க, எல்லோரும் பேசுங்க சார். ஆரம்பத்தில் உண்மையாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு பாதியில் வழி விலகி அட்ரஸே இல்லாமாக்கிட்டார் ஆண்டவர். வாசிக்கலாமா? யாருன்னு பார்க்கலாமா? பர்னபா. யார் இவர்? பேச சொல்லுங்க, யார் இவர்? பர்னபா. எடுங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:1-2 வாசிங்க. எல்லாரும் எடுங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:1-2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. 1-2 என்ன போட்டுக்கன்னா அந்தியோகியா. அந்தியோகியாவில் தான் சீசர்களுக்கு முதல் கிறிஸ்தவர்கள்ங்கிற நேம் வந்தது. அந்த அந்தியோகியா பட்டணத்தில் சபையில் ஒரு 5 ஊழியக்காரர்கள், 5 பேருமே யார்? தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் கூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேர் வாசிங்க. முதலாவது யாரு? பர்னபா. நீகர். யார்? நீகர் என்னப்பட்ட சிமியோன், சிரேனே ஊரனாகிய லூகி, மனாயிம், சவுல். இந்த சவுல் தான் பவுல். இதுக்கப்புறம் பவுலா மாறிடுவார். இந்த சவுல், இந்த 5 பேர் யாரா இருந்தாங்களா? தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இந்த 5 பேர் யாரு கொஞ்சம் சொல்லுங்க? தீர்க்க தரிசிகளும். அப்போ சாதாரண ஜபம் இல்லை. இப்போ ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது 2வது வசனம் வாசிங்க. அவர்கள்
எல்லாருமே ரீட் பண்ணுங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு உபவாசித்து கொண்டிருக்கிற போது, நல்ல உபவாசம் எடுத்து சபையில் அப்படியே ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் ஒரு 5 பேர் கூடி உபவாசம் இருந்து ஆராதித்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அவர் என்ன சொல்றாரு? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். 5 தீர்க்கதரிசிகள், கம்ப்யூட்டர் இருக்குங்களா கொஞ்சம் அங்கே பாருங்க, தயவு செய்து வசனத்தை கேளுங்க, தயவு செய்து பிரசங்கத்தை கேளுங்க. இந்த 5 பேர் யாரு? தீர்க்கதரிசிகள், போதகர்கள். இப்போ ஆவியானவர் என்ன சொல்றாரு? உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ஆலயத்தில். என்ன சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர்? திருவுள்ளம் பற்றாரு. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரிச்சிருங்கப்பா. பர்னபா பவுலோட சேர்ந்து ஊழியம் செய்ய பிரிங்கிறார். என்ன சொல்றாரு? பர்னபா, சவுல்னா பவுல், அடுத்து பவுல் ஆயிடுவார். பவுலோட பர்னபாவும் பவுலும் இணைந்து ஊழியம் செய்ய அவர்களை பிரித்து விடுங்கள்ங்கிறாரு. உடனே சபையார் என்ன செய்கிறாங்க? நல்ல தலை மேலே கை வச்சு நீங்கள் 2 பேரும் ஊழியத்துக்கு போகன்னு பிரிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். பவுல் சாதாரண நபரா? பவுல் சாதாரண, பர்னபா ரொம்ப நல்லவன். பர்னபா யாரு? பைபிள் சொல்லுது பர்னபா நல்லவன், ஆறுதலின் மகன், தன் நிலங்களையே வீடெல்லாம் விற்று சபைக்காக கொடுத்தவன், தீர்க்கதரிசி, போதகர். பவுல சபைக்கு அறிமுகப்படுத்தினதே பர்னபா. இப்போ ஆண்டவர் சொல்ற 2 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போங்கப்பாங்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லி 2 பேரும் ஊழியத்துக்கு டீமாக வராங்க. பர்னபாவையும் பவுலையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். எல்லா வசனத்தை சொல்ல நமக்கு டைம் கிடையாது. 2 பேரையும் நல்ல பிரசங்கம் பண்ண வைக்கிறார், நல்ல போதிக்க வைக்கிறார். இந்த 2 பேர் கைகளை கொண்டு வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. இந்த இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் பர்னபாவையும் பவுலையும் பின்பற்றினார்கள். அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா எல்லா இடத்துலையும் பவுல் பர்னபா, பவுல் பர்னபா, பவுல் பர்னபா எப்படி வரும்? ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் பிரிச்சிருக்கிறாரு. பவுல் பர்னபாவோட சேர்ந்து ஊழியம் செய்யணும், பர்னபா பவுலோட சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு 2 பேரையும் தேவன் போற இடத்திலெல்லாம் வல்லமையாய் பயன்படுத்தினார். அதை சிலதை பார்த்துடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13:44 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:44. அடுத்த எல்லாரும் ரீட் பண்ணுங்க ப்ளீஸ், எல்லாரும் ரீட் பண்ணுங்க. இப்போ பவுலும் பர்னபாவும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி பட்டணமே வந்துருச்சுங்க. இவங்க பிரசங்கத்தை கேட்க, இவங்க 2 பேர் பிரசங்கத்தை கேட்க ஒரு பட்டணமே, ட்ரிச்சி என்பது பட்டணம், ஸ்ரீரங்கம் என்பது தாலுக்கா, பட்டணமே வந்துட்டு கொஞ்சம் குறைய அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் பர்னபா பவுலுடைய பிரசங்கத்தை கேட்க வந்தார்கள் என்றால் இது பெரிய காரியமா சின்ன காரியமா? ஏன்னா ஆண்டவர் அப்படி அழைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பர்னபா கையினால, பவுல் கையினால அற்புதம் பயங்கரமாக நடக்குது. அதனால் அந்த ஜனங்கள் பர்னபாவுக்கு யூபித்தர் என்றும், பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடியால் அவனை மேற்கூறு. பர்னபாவுக்கு ஜனங்கள் வச்ச பேர் என்ன? யூபித்தர். பவுலுக்கு வச்ச பேர் என்ன? தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அப்போ 2 பேரும் எப்படி இருந்திருக்கணும் இல்லை? என்ன நடந்தது தெரியுங்களா? வல்லமையாய் பயன்படுத்தி ஊழியம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அப்போ பவுல் சொல்கிறாரு பர்னபாவை பார்த்து, 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்துக்கு வாங்க. இப்போ பவுல் பர்னபாவை பார்த்து சொல்கிறாரு, எல்லாரும் ரீட் பண்ணுங்களேன். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்ன. இப்போ பவுல் பயங்கரமாக ரீச் ஆகுறாரு. பர்னபாவை விட பவுல் பயங்கரமாக ரீச் ஆகுறாரு. தேவன் அழைத்த அழைப்பு அப்படி.
நம்ம உண்மையாக இருப்போனா ஆண்டவரால் நம்மளை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. அழைத்த அழைப்பில் 2 பேரும் உண்மையாக இருக்காங்க. பயங்கரமாக தேவன் உயர்த்திட்டு இருக்காரு. இப்போ பவுல் சொல்கிறாரு, நம்ம போய் நிறைய பட்டணங்களுக்கு போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சால ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் வான்னு சொன்னால் பவுல் என்ன சொல்லியிருக்கணும்? பர்னபா என்ன சொல்லியிருக்கணும்? பேசுங்க, கொஞ்சம் வாயை திறந்து எல்லாரும் பேசுங்க. என்ன சொல்லியிருக்கணும்? வாங்க போயிட்டு வருவோம். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? போகலாம். ஆனால் மார்க்குன்னு ஒருத்தன் இருக்கான், மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவான், அவனையும் அழைச்சிட்டு போகலாம் வா அப்படிங்கிறான். பவுலோட ஊழியம், பர்னபாவோட ஊழியம் செய்ய கர்த்தர் யாரை நியமிச்சாரு? யோவானை நியமிச்சாரா? யோவான் இவன் சொந்தக்காரன். நம்ம சொந்தக்காரர்களுக்காக என்ன செய்கிறோம் தெரியுமா? உண்மையை விட்டு விலகிறோம். ஐயோ, என் அக்காவுக்காக உண்மையை விட்டு விலகிறோம், அண்ணனுக்காக தேவன் அழைத்த அழைப்பை விட்டே விலகிறோம். எங்கள் அம்மாவை மதிக்கணும், எங்கள் அம்மா சொன்ன வார்த்தையை மதிக்கணும், எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை மதிக்கணும். எல்லார் வார்த்தையும் மதிங்க. அதை விட உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தையை மதிங்க. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தை உங்கள்கிட்ட என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. பர்னபாட்ட கூப்பிட்றாரு, வானா. இவன் வான்னு சொல்லி போகாமல் நம்ம சொல்கிறான், இல்லை யோவானையும் அழைச்சிக்கிட்டு தான் போகணும், மார்க்குன்னு பேர் கொண்ட யோவானை. உடனே பவுல் சொல்கிறாரு, நோனோ, அவன் வேண்டாம். அவன் நம்மளோட பாதியில் வந்தான், பாதியிலே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், அவன் வேண்டான்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? சரி, அப்படி சரிங்க, சரி பவுலே, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம்? ஊழியம் செய்வோன்னு தானே சொன்னோம். அங்கே சண்டை போடுறாங்க ஊழியக்காரனோட. 2 பேருக்கும் கோபம். அவர் ஊழியக்காரன் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களாப்பா? பைபிளில் நடந்திருக்கு. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் என்ன ஆயிடுச்சு? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களே கடும் கோபம் கொண்டாங்க, நாங்கள் கொண்டா என்ன? பவுல் யார், நம்ம யார்? பிடிக்க வேண்டியதை பிடிங்க. அல்லேலூயா. கடும் கோபம் உண்டானதினால் அவர்கள் முடிஞ்சிச்சா கதை? உண்மை முடிஞ்சிருச்சா கதை? பேசுங்க. ஆரம்பத்தில் உண்மையாக இருந்ததுனால பர்னபாவை கர்த்தர் எப்படி மாற்றினாராம்? யூபித்தர். ஐயோ, நல்ல ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் உயர்த்தி வச்சாரு. ஆனால் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு பர்னபா பவுலை விட்டு என்ன செஞ்சாரு? பிரிஞ்சது மட்டும் இல்லை, உடனே இந்த யோவானை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு? யோவானை கூப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போகிறார். அந்த வசனத்தில் பாருங்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அப்புறம் பர்னபா மார்க்கை அழைச்சிட்டு போனார். ஏ பர்னபா, பரலோகத்துக்கு கூட கேட்கட்டுமே, ஏ பர்னபா, நீ யாரோட சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் சொன்னாரு? பவுலோட சேர்ந்து. நீ ஓ இஷ்டத்துக்கு மார்க்கை அழைச்சிட்டு போறியா? நீ அழைத்த அழைப்புல உண்மை இல்லாதபடியால் அதுக்கப்புறம் ஆண்டவர் பர்னபா அட்ரஸே காணாமாக்கிட்டார். அதுக்கப்புறம் உண்டா உங்க பைபிள்ல? அதுக்கப்புறம் எங்கேயாவது தேவன் பர்னபாவை பயன்படுத்தினார்? பர்னபா மூலமா அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, எங்கேயாவது போட்டிருக்கா உங்க பைபிள்ல? இருந்தா சொல்லுங்க, புரிந்து கொள்ளுங்க. நம்ம தேவ திட்டத்தில், தேவ சித்தத்தில், தேவன் அழைத்த அழைப்பில் உண்மையாக இருக்கும் வரைக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். அந்த உண்மையை விட்டு நம்ம விலகுவோம் என்றால் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவோம். பர்னபா பூமியில் உயிரோடு இருந்தான், ஆனால் என்ன இல்லை, ஆண்டவர் அதுக்கப்புறம் பர்னபாவை ஊழியத்தில் உண்மையில்லாதவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. உண்மையில்லாதவர்களை தேவன் பயன்படுத்த 14 வருஷம் கழித்து பர்னபா பவுலை மீட் பண்ணுறான். கலாத்தியர் 2:1 டைம் ஆயிட்டு 14 வருஷம் கழித்து பர்னபா பவுலை மீட் பண்ணாலும் ஆண்டவர் பர்னபாவை ஊழியத்தில் பயன்படுத்தவே இல்லை என்பது வேதனைக்குரிய காரியம். நீங்கள் எப்போ தேவ திட்டத்தை விட்டு விலகுறீங்களோ, யாரோ ஒருவரை பிரியப்படுத்த, ஏதோ ஒரு காரியத்துக்காக எப்போ தேவன் நியமித்த பாதையை விட்டு விலகுகிறீர்களோ அன்றைக்கே உங்கள் ஃபைலை தூக்கி, ஆண்டவர் எல்லாரும் இங்கே பாருங்கள், உங்கள் ஃபைலை தூக்கி, எல்லாரும் இங்கே என்ன பாருங்கள், உங்கள் ஃபைலை தூக்கி, என்னைக்கு
தேவன் நியமித்த பாதையை விட்டு அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், கூட பிறந்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், உறவுகளை சந்தோஷப்படுத்தணும். இல்லாட்டினா உறவு மறைச்சிக்குமே, இல்லாட்டினா கூட பிறந்தவங்க மறைச்சிக்குவாங்களே, சங்கடப்படுவாங்களேன்னு சொல்லி மனுஷரை சந்தோஷப்படுத்த தேவனை சங்கடப்படுத்தினீங்க. அந்த சங்கடம் என்கிற வாத்தியார் நிறைய பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த சங்கடங்கிற வாத்தியார் என்ன செய்வார்? உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அந்த சங்கடங்கிற வாத்தியார் என்ன பாடம் கற்றுக் கொடுப்பார் தெரியுமா? தேவ திட்டத்தில் இணைஞ்சேன்னா ஆசீர்வாதமாக இருப்பேன், தேவன் சொன்னதை செஞ்சேன்னா ஆசீர்வாதமாக இருப்பேன்னு கற்றுக் கொடுப்பார். தேவ ஜனமே புரிந்துக்கங்க. மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், நல்லங்க. என்ன எல்லாரும் என்ன பாருங்கள், எப்போ தேவ திட்டத்தை விட்டு நீங்கள் வழி விலகுறீங்களோ, உண்மை இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவன் நியமித்த பாதையை விட்டு விலகுறீங்களோ, அன்னைக்கே உங்கள் பேரில் இருக்கிற ஃபைல் அட்ரஸே இல்லை. அதுக்கப்புறம் பர்னபா அட்ரஸ் உண்டா? 14 வருஷம் கழித்து பர்னபா என்ன செய்கிறாரு? பவுலோட இணையிறாரு. ஆனால் ஆண்டவர் அதுக்கப்புறம் பர்னபாவை பயன்படுத்தலாம். நமக்கு டைம் ஓடிருச்சு. 3வது உண்மையாக இருந்து பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆபிரகாம் விசுவாசத்தில் சிறந்தவர்னு உங்களுக்கு தெரியும், கீழ்ப்படிவார்னு தெரியும். ஆனால் டைம் இல்லாதனால டக்கு டக்குன்னு அப்படியே சொல்கிறேன். நெகேமியா 9:7-8 வேதம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாயிருந்தான். நெகேமியா 9:7-8 சொல்லுது, ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையாயிருந்தான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல உண்மையாயிருந்தான், தேவனுக்கு பலிபீடம் கட்டி ஆராதிப்பதில் உண்மையாயிருந்தான். ஆண்டவர் என்னென்ன காரியம் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ எல்லாத்துலேயும் ஆபிரகாம் தேசத்தை விடுனாரு, விட்டுட்டார், இனத்தை விடுனாரு, விட்டுட்டார், இஸ்மவேலை அனுப்பி விடுன்னு சொன்னார், அனுப்பி விட்டுட்டார். ஒரே பிள்ளைய பலிபீடத்தில் வச்சு பலி செலுத்துங்கிறாரு, கொண்டு போகிறாருங்க. நம்ம செய்வோமா? ஆபிரகாம் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 13:6 சொல்லுது, பூமி தாங்காத அளவுக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் 24:1 சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து கொண்டே வந்தார். ஆதியாகமம் 24:35 சொல்லுது, ஆபிரகாம் விட்டு வேலைக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் எஜமானாகிய ஆபிரகாமை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவன் சீமானாய் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 14:19 சொல்லுது, பைபிளில் எந்த பரிசுத்தவானும் பெறாத ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு என்ன தெரியுங்களா? எல்லாரும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றாங்கன்னு பைபிளில் இருக்கும். ஆனால் ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 14:19 சொல்லுது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். என்ன ஆசீர்வாதம்? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றான்னு எழுதப்படலை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் சுதந்திரித்தான். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம். தேவஜனமே நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரே வாழ்க்கை, உண்மையாக இருங்க. உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். உண்மையில்லாமல் இருப்பீங்கன்னா நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும். பாதி ஆரம்பத்தில் உண்மையாக இருந்து பாதியில் வழி விலகி உங்கள் இஷ்டத்துக்கு ஓடுவீங்கன்னா அட்ரஸே இல்லாமல் ஆக்கிடுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.